எல்லாருக்குமே வணக்கம். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. உங்களில் நீங்கள் நிறைய பேர் ஏசி வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்கள் ஏசி வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஏன்னா நீங்கள் ஒரு ஏசி வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம ஒய்ஃபை எனபிள்டாக இருக்குதா, இல்லைனா நமக்கு ஏஐ ஃபீச்சர் இருக்குதா, அது மட்டும் இல்லாமல் 2026 லேட்டஸ்ட் மாடல் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்து தேடி வாங்குறாங்களே தவிர ஒரு ஏசி வாங்கணும் அப்படின்னா எது அதில் இருக்கணும், எது இருக்கக்கூடாது, ஒரு ஏசி வாங்கணும் அப்படின்னா ப்ராப்பராக என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தான் வாங்கணும். நம்ம பார்க்காம ஒரு ஏசியை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, கூலிங் அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கடைக்காரங்க சொல்கிறாங்கன்னு நம்ம ஏதோ ஒரு ஏசியை வாங்கி வீட்டில் வச்சுட்டோன்னு வைங்களேன், கரண்ட் பில் பார்த்திங்கன்னா அதிகமாகும். சில பேர் நினைக்கிறாங்க 5 ஸ்டார் ஏசி வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு கரண்ட் பில் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் கரண்ட் பில் எகிரிரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஏசியை செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கணும், உங்கள் தேவைக்கு என்ன ஏசி பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற A to Z எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஏசி வாங்கி 1 வாரம் தான் ஆகுது. நான் இது நாள் வரைக்கும் ஏசி வாங்கினதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஏசி வாங்கியிருக்கிறேன். இந்த ஏசியை வாங்குறதுக்கு நான் 1 மாதமாக பார்த்தீங்கன்னா நான் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். ஏசி எந்த மாதிரி வாங்கணும், எப்படி வாங்கணும்னு 1 மாதமாக நான் கூகுள், யூடியூப் இந்த மாதிரி நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி தான் இப்போ ஃபைனலாக ஒரு ஏசியை நான் வாங்கியிருக்கிறேன். நான் என்னென்னலாம் ரிசர்ச் பண்ணி எனக்கு உண்டான ஏசியை நான் வாங்கியிருக்கேனோ அது எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன ஏசி வாங்கியிருக்கிறேன், அந்த ஏசி எப்படி நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அதோட ரிவ்யூவுமே உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு ஒரு 5 விஷயம் கட்டாயமாக கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் ஏசியை வாங்க போகணும். அது என்னென்ன அப்படின்றத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நான் ஒரு ஃபோட்டோ போட்டுடுறேன். நான் நிறைய ரிசர்ச் பண்ணி ஃபைனலாக இந்த ஏசி வாங்கினதுக்கு உண்டான காரணம் இதுதான். நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதைத்தான் சொல்கிறாங்க. அந்த கான்செப்டில் நானுமே நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இந்த ஏசியை வாங்கியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டார் ஏசி வேணுமா இல்லை 3 ஸ்டார் ஏசி வேணுமா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் வாங்கினா போதும், அந்த அளவுக்கு கரண்ட் பில் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் தான் வாங்கி ஆகணும், 3 ஸ்டார் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றதை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு 3 ஸ்டார் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஏசி வாங்குறீங்க. இப்போ வெயில் காலம், இந்த வெயில் காலம் நல்லா இருந்தால் ஒரு 3லேருந்து 4 மாதம் தான் இந்த வெயில் காலம் இருக்கும். அப்போ மட்டும்தான், அதுவும் நான் நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் ஏசி யூஸ் பண்ணுவேன், மீதி மாதங்கள் ஏசியை நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்டாரே போதுமானது தான். இல்லை ப்ரோ, நான் டெய்லியுமே நைட்டு நான் ஏசி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் 5 ஸ்டார் வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. நான் அந்த வெயில் காலத்துக்கு மட்டும்தான், அதுவும் நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் ஏசி யூஸ் பண்ணுவேன்றவங்க மட்டும் நீங்கள் 3 ஸ்டார் போங்க. நான் எப்பயுமே நான் நினச்ச நேரமெல்லாம் ஏசி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், டெய்லியும் யூஸ் பண்ணுவேன், பகலில் கூட யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் 5 ஸ்டார் தான் வாங்கி ஆகணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரண்ட் பில் சேவ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. பவர் எஃபிஷியன்சி. இது பார்த்தீங்கன்னா ISEER அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கரண்ட் பில் இந்த ஏசி நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் பில் கம்மியாக செலவாகணும். அதுக்கு தான் இந்த வேல்யூ இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ரொம்ப லாங்காக போக வேண்டாம், உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சிம்பிளாகவே சொல்லிடுறேன். என்னோட ஏசியில் பார்த்தீங்கன்னா இந்த ISEER அப்படின்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.13 இருக்குது. இது மினிமம் 5ல் இருக்கிற மாதிரி நீங்கள் ஏசி வாங்கணும். 5க்கு கீழே போகக்கூடாது, 5க்கு மேலே வந்தால் பெஸ்ட்டு. மினிமம் 5 இருந்தாலே போதும் தான். உங்களுக்கு கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா நல்லாவே சேவ் ஆகும், அதிகமாக கரண்ட் பில் செலவாகாது. அதனால் இந்த ISEER அப்படின்ற வேல்யூ மினிமம் 5ல் இருக்கிற மாதிரி, முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா கூலிங் கெப்பாசிட்டி. இந்த கூலிங் கெப்பாசிட்டி அப்படின்றது மினிமம் 5000 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே இருக்குது. நீங்கள் வாங்குகிற ஏசியில் மினிமம் 5000 இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது எதுக்காண்டி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வெயிலிருந்து டக்குன்னு வீட்டுக்கு வர்றீங்க, வீட்டுக்கு ஏசியை ஆன் பண்ண உடனே டக்குன்னு எனக்கு கூலிங் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கூலிங் கெப்பாசிட்டி 5000க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். இல்லைனா மினிமம் 5000 இருக்கிற மாதிரியாவது பார்த்து வாங்கணும்.
இதனால் நமக்கு வந்து கரண்ட் பில்லுமே வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஏசியை போட்டால் ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரூம் வந்து ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னு வைங்களேன். உங்களுக்கு அந்த ஏசியோட கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு கூலிங் ஏற்றிருச்சு அப்படின்னா அந்த கம்ப்ரஸரோட வேலை வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். இதுவே நீங்கள் வந்து அந்த கூலிங் கெப்பாசிட்டி 5000க்கும் கீழே எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஏசியை வந்து போட்டு அது கூலிங் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்போ அந்த 10 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக வந்து லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில் வந்து அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த கூலிங் கெப்பாசிட்டி வந்து எப்பயுமே மினிமம் 5000 இல்லைனா அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பர். அடுத்ததாக எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து எத்தனை யூனிட் கரண்ட் பில் வந்து செலவாகும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா 650, 600, 700 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த யூனிட் வந்து போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700க்கு மேலே கிட்டத்தட்ட 800 பக்கம் வந்துருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதில் எந்த அளவுக்கு வந்து யூனிட் கம்மியாக இருக்குதோ அந்த மாதிரி ஏசியாக பார்த்து வாங்குங்க. அப்போனா தான் உங்களுக்கு கரண்ட் பில் வந்து இன்னுமே வந்து ரொம்ப சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கினா தான் உங்களால் கரண்ட் பில்லை வந்து இன்னுமே வந்து உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நீங்கள் வாங்கக்கூடிய ஏசியில் ஆட்டோ கிளீனர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. எதுக்கு அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து இப்போ தூங்க போகிறீங்க, நைட் வந்து ஏசி ஆன் பண்ணிடுறீங்க, காலையில் தான் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணோன்னா அது ஆஃப் ஆகாது. ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அது ஐடியலில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது அந்த ஐஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதுவே வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து க்ளீன் பண்ணி அவுட்லெட் வழியாக பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளிடும். ஸோ இப்போ வர்ற மாடல் எல்லா மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ கிளீனர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் ஏசி வாங்குங்க. எதுக்காண்டி அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் நீங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் வந்து ஏசி பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது டபுளாக வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக கிடைக்கும். உங்களுக்கு செலவு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அதிகமாக வந்து வராது. இதனால் உங்களுடைய மணியை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்டையுமே நீங்கள் நோட் பண்ணி ஒரு ஏசி வாங்குனீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், கூலிங்கும் டக்குன்னு ஆகும். உங்களுக்கு கரண்ட் பில்லுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 5 பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் ஒரு பர்ஃபெக்டான ஏசியை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ வாங்க நான் என்ன ஏசி வாங்கியிருக்கிறேன், அது என்ன பிராண்டு, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையுமே இப்போ நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இதுதான் நான் வாங்கின ஏசி, 5 ஸ்டார் ரேட்டிங். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ISEER வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5.13. பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 790 இந்த மாதிரி யூனிட் தான் வருஷத்துக்கு வந்து கரண்ட் பில் செலவாகும்னு வந்து பிராண்டு சைடில் இருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நான் 1 இயர் யூஸ் பண்ணால் தான் எனக்கு தெரியும். நான் வந்து டெய்லி நைட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பகல் நேரத்தில் வந்து இந்த ஏசியை வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா பகல் நேரத்தில் ஒர்க் போயிடுவேன், நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். ஸோ இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரிமோட்டு தான். ஏன்னா இப்போ நிறைய பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி ரிமோட்டு கொடுக்காங்க, அதுக்கு உண்டான லைட்டு வந்து கொடுக்குறதில்ல. இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா பேக் லைட் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் லைட் வருது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரிமோட்டில் பேக் லைட் வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஏசி வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நைட் நேரத்தில் வந்து நீங்கள் கூலிங் வந்து அதிகமாக இருக்குது, குளிருது, நான் வந்து கூலிங் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் மொபைல் எடுத்து ரிமோட்டில் டார்ச் அடித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கூலிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசி வாங்குறீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4-வே ஸ்விங் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டனு. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே பாருங்கள், வெர்டிக்கல் ஸ்விங் அண்ட் ஹரிசாண்டல் ஸ்விங் இந்த மாதிரி 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க ஸ்விங்குக்குன்னு. ஸோ ஒரு பட்டன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும். இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஸோ அந்த விண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் மேலேயும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஸ்விங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது எல்லா ஏசிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 4-வே ஸ்விங். இதில் வந்து 2-வே மட்டும் கிடையாது, இதில் 4-வே ஸ்விங் இருக்குது. நிறையா ஏசி மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 4-வே ஸ்விங் வந்து கொடுக்கறது இல்லை. நீங்கள் வந்து ஏசி வாங்குறீங்க அப்படின்னா 4-வே ஸ்விங் வந்து இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து ஹரிசாண்டல் ஸ்விங்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு தனியாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக
ஸோ உங்களுக்கு உள்ளுக்க பார்த்தீங்கன்னா பிளேடு கணக்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் போகும். உள்ளுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு, அதாவது உங்களுக்கு மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டுன்னு 4 மூலைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் காற்று வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுனால உங்களுக்கு ரூமு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து கூலிங் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு விருந்தாளிங்க ஒரு 4, 5 பேர் வர்றாங்க அப்படிங்கும்போது ஆளாளுக்கு ஒவ்வொரு மூலையில் படுத்து கிடந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் காற்று வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி வந்து கொடுக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால உங்களுக்கு கூலிங் வந்து குறையாமல் இருக்கும். ஸோ டக்குன்னு வந்து கூலிங் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வந்து 4 வே ஸ்விங் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அப்புறம் நான் வாங்கியிருக்கிற ஏசி மாடல் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை எனபிள்டு மாடல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இருக்குது. நீங்கள் வந்து ஒய்ஃபை இல்லாட்டினாலுமே உங்களுடைய மொபைலில் ப்ளூடூத் வந்து நீங்கள் ஆன் பண்ணாலும் போதும். ப்ளூடூத் வழியாக கூட இந்த ஏசியை வந்து உங்களால் ஆப் மூலமாக வந்து உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸா சப்போர்ட் இருக்குது. கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அலெக்ஸா, கூகுள் 2லேயுமே வந்து நீங்கள் வாய்ஸ் கமெண்ட் மூலமாக இந்த ஏசியை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஏசி பக்கத்துலேயே இருக்கணும். இதுவே நீங்கள் ஒய்ஃபைல வந்து இந்த ஏசியை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணாலுமே இந்த ஏசியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஏசியை பற்றி எல்லாம் தெரியும் தான், நான் பெருசாக ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு வந்து ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமான்னு இந்த டிகிரி சி காட்டுது பாருங்கள் எத்தனை செல்சியஸ்னு. ஸோ அது வந்து ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமா அப்படின்ற ஆப்ஷன் காட்டுறதுக்காண்டி தான் இந்த ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா F1 FC1 ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா FC6ன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 1.5 டன் இந்த ஏசி. ஆனால் நான் வாங்கின கடையில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து 1.7 டன் வரைக்கும் இதில் கூலிங் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து இன்ஸ்டா கூலிங் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வச்சோம், அதாவது இப்போ பாருங்கள் இந்த இன்ஸ்டா கூல் அப்படின்ற இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.7 டன் கிட்டத்தட்ட 1.25 டன் வரைக்கும் உங்களுக்கு கூலிங் வந்து சீக்கிரமே வந்து எடுத்து கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த FC1 FC2 அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து வேரியபிள் ஸ்பீடு, அதாவது வந்து எனக்கு 1 டன்னில் தான் வந்து ஓடணும், இல்லை அரை டன்னில் தான் ஓடணும், இல்லை வந்து ஒரு 1/4 டன்னில் தான் எனக்கு வந்து ஏசி ஓடணும். சில பேர் பார்த்தீங்கன்னா 1.25 டன்னில் ஓடுனா போதும், 1 டன்னில் ஓடுனா போதும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ரிமோட்டில் இந்த பட்டன் அமுக்கிறது மூலமாக உங்களால் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிமோட்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எத்தனை மணிக்கு வந்து இந்த ஏசி ஆன் ஆகணும், அதாவது எவ்வளோ மணி நேரம் இந்த ஏசி ஓடணும், எவ்வளோ மணி நேரம் கழித்து இந்த ஏசி ஆஃப் ஆகணும், எத்தனை மணி நேரம் கழித்து திரும்படி அதுவாக வந்து ஆன் ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம ரிமோட் மூலமாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஏசி வந்து எத்தனை யூனிட் வந்து கரண்ட் பில் வந்து எடுத்துருக்குதுன்றது இந்த ஏசியே வந்து பார்த்திங்கன்னா சைடில் மேலே வந்து மென்ஷன் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து இந்த ஏசியில் வந்து எவ்வளோ கரண்ட் பில் வந்து செலவாகிருக்குது அப்படின்றது இந்த ஏசியோட ஆப்லேயே வந்து நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ டெய்லி வந்து இத்தனை யூனிட் ஆகிருக்குது, மந்த்லி வந்து இவ்வளோ யூனிட் செலவாகிருக்குது, டோட்டலாக வந்து இத்தனை யூனிட் வந்து செலவாகிருக்குது அப்படின்றது இந்த ஆப்பில் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த ஏசிக்குனே வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேரியர் பிராண்டு. ஸோ இதோட சப் பிராண்டு ஒன்று இருக்குது, அது பேர் பார்த்திங்கன்னா மீடியா. நானே வந்து கேள்விப்படலை, கடையில் போகும்போது தான் சொன்னாங்க இதோட சப் பிராண்டுன்னு. ஆனால் அது உண்மை தான். இந்த கேரியர் ஏசியோட ஆப்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணும்போது அதுலேயே பார்த்திங்கன்னா கேரியர் மீடியா அப்படின்னு தான் அந்த ஆப் நேமே வந்து இருக்குது. ஸோ அதனால் அவங்களுடைய சப் பிராண்டு வாங்கும் போது ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட்டு நான் கேரியரில் வந்து வாங்கிட்டேன், மெயின் பிராண்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா இதில் தான் வந்து ஸ்பெக்கு எல்லாமே நல்லாயிருக்கு, ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து 2025 மாடல் தான். நிறைய பேர் கேட்பீங்க, ஸோ இது வந்து 2026 ப்ரோ, நீ வந்து 2025 மாடல் ஏசி வாங்கியிருக்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா 2025 மாடல் தான். ஆனால் இதோடைய மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 2025 டிசம்பரில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அப்போ டிசம்பரில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மேனுஃபேக்சரிங் பண்ணி 2 மாதம் தான் ஆகுது. 3வது மாதத்தில் இந்த ஏசியை நான் வாங்கியிருக்கேன். இந்த ஏசியை லான்ச் பண்ணியே பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான் ஆகுது. அப்படிங்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து லேட்டஸ்ட் மாடல் தான். நிறைய பேர் வந்து இந்த 2026 லான்ச் ஆகிற ஏசியை தான் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து லேபிள் தான் வந்து 2022 டு 2025ன்னு காட்டுமே தவிர, இப்போ வர்ற ஏசியில் பார்த்தீங்கன்னா 2026 டு 2029 இல்லை 2030 வரைக்கும் கூட அந்த லேபிள் பீரியட் வந்து கொடுத்துருப்பாங்க.
அந்த மாதிரி லேபிள் தான் மாறுதே தவிர ஏசி எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு ஏசிக்குள்ளே வந்து பெருசாக எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இந்த ஏஐ அப்படின்ற ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக வந்து இப்போ ஒரு சில மாடலில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் இந்த ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா இந்த கேரியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்பி, பேனாசோனிக் இந்த மாதிரி பிராண்டில் தான் உங்களுக்கு ஒய்ஃபை வரும். ஆப் கண்ட்ரோல் எல்லாமே வரும். மித்தபடி நீங்கள் ப்ளூ ஸ்டாராக இருக்கட்டும், நீங்கள் டைக்கின்னு எடுத்துக்கிட்டும், அப்புறம் வோல்டாஸ் எடுத்துக்கிட்டும், இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை ஆப்ஷன் வந்து வராது. ஸோ அதையுமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மித்தபடி இந்த ரிமோட்டில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு என்ன டிகிரியில் உங்களுக்கு வேணுமோ, உங்களுக்கு கூலிங் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக வச்சுக்கணும். இதோடைய குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 17 டிகிரி சி தான் வரும், சரிங்களா? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களால் 30 வரைக்கும் வச்சுக்க முடியும். 17 to 30 இதுதான் வந்து இதோட கான்செப்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 1/4 டன், 1/2 டன், 3/4 டன்னு ஓடுற மாதிரி ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகக்கூடிய பட்டன்ஸ் இது எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஆப்ஷன் உங்களுக்கு எனபிள் பண்ணணும்னா இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒய்ஃபை வேண்டாம்னா இதை டிசபிள் பண்ணிக்கலாம். மோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ட்ரைவ் மோடு வேணுமா, இல்லை கூலிங் மோடு வேணுமா, ஃபேன் மட்டும் சுற்றணுமா அப்படின்ற மோடு வந்து உங்களாலே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்கில் வச்சிங்கன்னா இதுவுமே வந்து ஏஐ ஃபீச்சர் தான். இதுலேயுமே ஏஐ அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஆட்டோவில் வச்சுட்டோம் அப்படின்னா கிளைமேட் வந்து எந்த மாதிரி இருக்குதோ அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏசி வந்து கூலிங் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபேன் மோடு, ஃபேன் வந்து ஆட்டோவில் இருக்கணுமா இல்லை மினிமமாக கம்மியாக ஓடணுமா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து ஃபேன் மோடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். மித்தபடி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முதலே நான் சொன்ன மாதிரி ஸ்விங் ஆப்ஷன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏசி எப்போ ஆன் ஆகணும் எப்போ ஆஃப் ஆகணுன்ற டைமிங் செட் பண்ணுற பட்டன்ஸ். இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசியில் அந்த லைட்டு வந்து எரியணுமா வேண்டாமா அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணிக்கிற பட்டன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து இது ஸ்லீப் மோடு பட்டன். ஸோ எத்தனை மணி நேரம் கழித்து ஏசி வந்து அதுவே ஸ்லீப் மோடுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பட்டன். அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இந்த ரிமோட்டில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆப்லேயுமே பார்த்திங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு ரொம்ப ஒன்றும் இருக்காது. இதே ஆப்ஷன் தான் அப்ளிகேஷன்லேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அதில் வந்து உங்களால் கரண்ட் பில் வந்து எத்தனை யூனிட் ஓடி இருக்குன்னு அதை வந்து பார்த்துக்க முடியும். ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நான் அதுக்குன்னு உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். ஸோ அதை கூட நான் தனியாக கூட உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து எடுத்து போட்டுறேன். இப்போ வந்து நம்ம இன்டோர் யூனிட்டை பார்த்தாச்சு. இப்போ நம்ம வெளியில் போய் அவுட்டோர் யூனிட்டை வந்து பார்த்துடலாம். இந்த அவுட்டோர் யூனிட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து பெரிய ஃபேனு, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேன் வந்து ஓடுது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் வந்து ஓடுது. ஸோ இதுக்கான காரணம் என்ன, எதுக்காண்டி இந்த மாதிரி 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பெரிய ஃபேனை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஹீட்டு காற்று தான் வெளியே வரும், சரிங்களா? அதுக்காண்டியே வந்து உள்ள கூலிங்கை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுனால ஸோ இந்த பெரிய ஃபேனில் எப்போயுமே ஹீட்டு காற்று தான் வரும். பட் பக்கத்தில் இந்த சின்ன ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா கூலிங் காற்று தான் வரும். ஸோ இந்த சின்ன ஃபேன் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கம்ப்ரஸர் இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம ஏசிக்கு வந்து லோடு கொடுக்குறோம். அதாவது வந்து இந்த ஏசியோட கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா 1.5 டன்னு தான். பட் இன்ஸ்டன்ட் கூலிங் நம்ம கொடுக்கறதுனால 1.7 டன்னாக வந்து மாறுது. ஸோ இந்த வந்து நான் கடைக்காரங்கிட்ட கேட்டேன், எதுக்காண்டி இந்த சின்ன ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அவங்க எனக்கு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நிறையா ஏசி மாடலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஏசி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டோர் வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருமா. அந்த இன்வெர்ட்ரு அந்த கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து ஹீட்டு குறைஞ்சி ஓரளவுக்கு கூலிங் ஆகுதோ அப்போ தான் திரும்படி ஏசி வந்து ஆன் ஆகுமா. ஸோ இந்த ஃபேன் வந்து அந்த யூசேஜுக்காண்டி தான் கொடுத்துருக்கிறதா வந்து கடைக்காரங்க சொன்னாங்க. ஏன்னா இந்த கம்ப்ரஸர் வந்து ஹீட் ஆகாமல் கூலிங்லேயே வச்சுருக்கோம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு வந்து ஏசி வந்து 24 மணி நேரமும் நம்ம ஓட்டுனாலுமே கம்ப்ரஸர் வந்து ஹீட்டே ஆகாது. ஏன்னா கம்ப்ரஸருக்குன்னே தனியாக வந்து இந்த ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க, கூலிங் ஃபேனு தான். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு கம்ப்ரஸர் வந்து இந்த இடத்துல வந்து ஹீட்டே ஆக போகிறது கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஏசி ஆஃபே ஆகாது. நீங்கள் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் ஏசியை போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு வேளை கம்ப்ரஸர் வந்து ஹீட் ஆகி அந்த ஏசி ஆஃப் ஆகி 1 மணி நேரம் கழித்து அந்த ஏசி ஆன் ஆகிறதுனால என்ன ப்ராப்ளம், என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு தடவுமே வந்து இந்த கம்ப்ரஸர் வந்து ஹீட் ஆகி அதை ஏசியை ஆஃப் பண்ணி திரும்படி ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து லோடு ஆகிற டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். இதனால் கரண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும்.
ஸோ அதுக்காண்டி தான் கம்ப்ரஸர் வந்து ஹீட் ஆகக்கூடாது. ஆஃப் ஆகி ஆன் ஆச்சு அப்படின்னா லோடு வந்து அதிகமாக எடுத்துக்கும், அதனால் கரண்ட் பில் அதிகமாகிரும் அப்படின்றதுனால அவங்க இந்த ஒரு கான்செப்டை வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ கம்ப்ரஸருக்குன்னே தனியாக ஒரு சின்ன கூலிங் ஃபேன் வந்து வச்சுருக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து கேட்கலாம், ஸோ நீங்கள் ஏன் கேரியர் பிராண்ட் வந்து நீங்கள் வாங்குனீங்க? வேறு எல்ஜி இருக்குது, சாம்சங் இருக்குது, பேனாசோனிக் இருக்குது, ஐஎஃப்பி இருக்குது, இந்த மாதிரி பிராண்டெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ கேரியர் அப்படின்ற பிராண்டை வந்து நான் செலக்ட் பண்ணுறதுக்கான 2 காரணம் தான். ஒன்று, நான் நினச்ச மாதிரி இதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது எனக்கு வந்து 5 ஸ்டார் ஏசி வேணும், எனக்கு வந்து ஒய்ஃபை வேணும், எனக்கு வந்து ISEER அப்படின்ற அந்த வேல்யூ வந்து 5 பாயிண்ட்டுக்கு மேலே வேணும். அப்புறம் வருஷத்துக்கு வந்து எனக்கு இத்தனை யூனிட் தான் வந்து செலவாகணுன்ற மாதிரி கம்மியான யூனிட்டில் நான் பார்த்து எடுத்திருக்கேன். கூலிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 5000க்கு மேலே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கேரியர் அப்படின்ற இந்த பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஏசி மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசியை தவிர இந்த கேரியரில் வந்து வேறு எந்த ப்ராடக்ட்டுமே அவங்க லான்ச் பண்ணுறதில்ல. ஏசியை மட்டுமே தான் அவங்க குறியாக வச்சு ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து ஏசியில் ஒவ்வொரு மாடலாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. மித்தபடி வந்து நீங்கள் கேட்கலாம், எல்ஜி, பேனாசோனிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே பிராண்டு தான், ஆனால் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இப்போ எல்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, டிவி இருக்குது, ஹோம் தேட்டர் இருக்குது, சவுண்ட் பார் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் அந்த மாதிரி பிராண்டில் வந்து நம்ம வாங்குறத விட இந்த கேரியர் அப்படின்ற பிராண்டு பார்த்தீங்கன்னா இவன் ஏசி மட்டும்தான் இந்த பிராண்டுக்காரங்க பண்ணுறாங்க. அதனால் இவங்க ஏசியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இவங்க 100 வருஷமாக வந்து இவங்க கம்பெனியை ரன் பண்ணுறதுனால இன்ட்ரெஸ்டிங். எனக்கு அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கடைக்காரர் சொல்லும் போது. ஸோ அதனால் இந்த 2 விஷயத்துக்காண்டி தான் இந்த கேரியர் பிராண்டை வந்து நான் சூஸ் பண்ணேன். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அதுவும் இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இந்த ஏசியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 43,800 ஸோ இன்ஸ்டலேஷன் சார்ஜ் 1,500, ஸ்டாண்டு ஒரு 1,200, அப்புறம் ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக தான் நான் இழுத்தேன். ஸோ இந்த ஸ்டெபிளைசர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரரே வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு. இப்போ நான் யூஸ் பண்ணுற மாதிரி இதே கேரியர் பிராண்டில் இதே மாடல் ஏசி தான் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வியூ ப்ராடக்ட்லேயும் வந்து நான் டேக் பண்ணி விட்றேன். அது மட்டும் இல்லாமல் ஐஎஃப்பி, எல்ஜி இந்த மாதிரி பிராண்டு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டார் ரேட்டிங்காக இருக்கட்டும், அந்த பவர் எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், பவர் கன்சப்ஷன், அது மட்டும் எலக்ட்ரிசிட்டி பில் இதெல்லாம் வந்து கம்மியாகிற மாதிரி, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்னோடய சஜஷனில் பெஸ்ட்டான ஏசி எல்லாத்தையுமே நான் வந்து வியூ ப்ராடக்ட்டில் வந்து நான் டேக் பண்ணி விட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து அமேசான் லிங்க் வந்து கொடுக்குறேன், அஃபிலியேட் லிங்க் தான். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகேங்க, இப்போ ஏசி வந்து எப்படி வாங்கணும், என்னென்னலாம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இப்போ உங்களுக்கு நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வாங்கின ஏசியுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா கான்செப்டையும் வச்சு தான் நான் வாங்கியிருக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி என்னென்ன ஏசியெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த பெஸ்ட்டான ஏசி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கே வியூ ப்ராடக்ட்டில் வந்து நான் டேக் வந்து பண்ணி விட்றேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அது மூலமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து ஒய்ஃபை வந்து தேவைப்படுது அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்குங்க. அப்படி உங்களுக்கு ஒய்ஃபை வந்து யூஸ் ஆகாது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா ஒய்ஃபை மாடலுக்கு மட்டும் தனியாக வந்து ஒரு 3000ரூபாலேருந்து 4000 வந்து ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ ஒரு 40,000 ஏசி அப்படின்னா ஒய்ஃபை இல்லாத ஒரு ஏசி 40,000 அப்படின்னா ஒய்ஃபை உள்ள ஒரு ஏசி பார்த்தீங்கன்னா அது ஒரு 43,000, 43,500 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரும். அதனால் உங்களுக்கு ஒய்ஃபை வேணுமா வேண்டாமான்றதை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. எனக்கு வந்து ஒய்ஃபை வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு 5 ஸ்டார் ஏசி போதும் அப்படின்னா 40,000 செலவில் முடிஞ்சிடும். இல்லை எனக்கு வந்து 3 ஸ்டார் ஏசியே போதும், எனக்கு வந்து 5 ஸ்டார் வேண்டாம், ஒய்ஃபை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான். பட் என்னோட சஜஷன், நீங்கள் ஒய்ஃபை வேணுமா வேணாமன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் என்னோட சஜஷன் என்னென்னா கண்டிப்பான முறையில் எல்லாருமே 5 ஸ்டார் ஏசி வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. 3 ஸ்டார் ஏசி வேண்டாம். நம்ம எப்போ வேணாலும் நம்ம நினச்ச நேரத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் அதுதான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த சொல்கிறதே இல்லை. வோல்டாஸில் மட்டும்தான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வந்து ஃப்ரீயே தவிர மீதி எந்த பிராண்டு நீங்கள் வாங்கினாலுமே நீங்கள் ஏசி வாங்கினது போக இன்ஸ்டாலேஷனுக்கு நீங்கள் தனியாக 1,500 கொடுக்கணும் ஜிஎஸ்டியோட. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அவுட்டோர் யூனிட் வந்து ஸ்டாண்டு வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து 1,500 கொடுக்கணும். அது ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து அமௌண்ட் வந்து முன்ன பின்ன மாறும். வோல்டாஸை தவிர மீதி எல்லா பிராண்டுக்குமே வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து உண்டு. ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிராண்டுலேயுமே வந்து ஸ்டாண்டுக்கான அமௌண்ட் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. டேப்பு ஒயிட் டேப்பு வந்து சுற்றுறாங்க, ஓஸை சுற்றி, அதுக்கு தனியாக 350 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பான முறையில் புரிஞ்சுக்கணும். இது யாருமே வந்து அந்தளவுக்கு பெருசாக வீடியோவில் சொல்கிறதில்ல. பட் நான் ஃபஸ்ட் டைம் ஏசி வாங்கியிருக்கிறதுனால
அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஃப்ரீ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். வோல்டாஸை தவிர மீதி எல்லா பிராண்ட்லேயுமே இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு காசு கொடுக்கணுன்றது எனக்கு இப்போ தான் தெரிய வரும். அதை நான் உங்ககிட்ட இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏசி வாங்க போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.